ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் முடிந்தது என்று எண்ணுகிறாயோ என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். முடிந்தது என்ற ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு வெற்றியின் வார்த்தையாக அறிவித்தார். அதாவது எண்ட் என்ற மீனிங் அல்ல, அர்த்தம் அல்ல, பினிஷ்ட், செய்து முடித்து விட்டேன் என்ற ஒரு அர்த்தத்திலே அந்த வார்த்தை சிலுவையிலே சொல்லப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த செய்தியிலே அந்த முடிந்தது என்ற வார்த்தை, இந்த காரியம் முடிந்து போய்விட்டது, இந்த காரியம் செத்து போய்விட்டது, இட் இஸ் டெட், இனி இதற்கு உயிர் கொடுக்க முடியாது, அல்லது இந்த மனிதன் செத்து போனான், மீண்டும் இதற்கு உயிர் கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே உயிர் கொடுக்கக்கூடிய அன்பு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடும் பொழுது முடிந்து போனவைகள் மீண்டுமாக உயிரடையும், செத்து போனவைகள் மீண்டுமாக உயிரடையும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே முதல் சவுல் ராஜாவாக அந்த தேசத்துல பொறுப்பேற்கிறார். இந்த சவுல் தேவனுடைய சித்தத்தின்படி சத்ருவாகிய அமலேக்கியரிடம் யுத்தம் செய்யாமல் யுத்தம் செய்கிறார். ஆனால் முழுவதுமாக அந்த தேவனுடைய சத்தத்துக்கு அவர் கீழ்ப்படியவில்லை. அநேக நேரங்களில் நாம கூட, ஏன் இந்நாட்களிலே நாம் வேதத்தில் எல்லா வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படிவதில்லையே? இது எல்லாம் எல்லாராலும் கடைபிடிக்க முடியாது என்று சொல்லி சில காரியங்களை நாம் ஒதுக்கி வைத்து விடுகிறோமே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சவுல் ராஜா தேவனுடைய சித்தப்படி முழுவதுமாக அந்த யுத்தத்தை செய்யவில்லை. அதனுடைய விளைவு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஆவியை சவுலிடமிருந்து எடுத்துவிட்டு கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட வேறொரு ஆவி சவுலை ஆட்கொண்டது. இது சவுலுக்கு தெரியாது. கீழ்ப்படியாமையினாலே வருகிற பெரிய சாபக்கேடு என்ன என்று சொன்னால், அந்த மனிதன் அபிஷேகம் பெற்ற மனிதனாக இருந்தாலும் அவன் தேவனுடைய அபிஷேகத்தை இழந்து போகிறான். இன்றைக்கு உலகளாவிய ஊழியக்காரர்களிலே அநேகர் தேவனுக்கு கீழ்ப்படியாதிருக்கிறபடினாலே அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊழியக்காரனுக்கு ஆரம்பத்தில் வந்த அதே அபிஷேகம் இருக்கிறது என்று சொல்லி. கிடையாது. இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். தேவனால் அனுமதிக்கப்பட்ட வேறு ஆவி அவரை ஆட்கொண்டிருக்கிறது. ஆகையினால்தான் அவர்களுக்கும் அவர்கள் உபதேசங்களுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு ஜனமே, இந்த சவுல் ராஜா இப்பொழுது சத்ருவாகிய கோலியாத்தை எதிர்த்து நிற்க பலனற்றவனாக இருக்கிறான். தலைவனுக்கு பலன் போன பொழுது தலைவனுடைய சேனைக்கும் அந்த பலன் இல்லாமல் போனது. அந்த சேனை எதிரியாகிய கோலியாத்தை கண்டு நடுங்குகின்றது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பயப்படுகிறது. சவுல் பயப்படுகிறான். பெரிய பரிசெல்லாம் அனௌன்ஸ் பண்றான். யாராவது ஒருத்தர் எழுப்பி வாங்கப்பா அப்படிங்கிறான். ஏன்? அவனுக்குள் தேவனுடைய அபிஷேகம் இல்லை. That's the power of a Christian. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற பலம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுல் என்றைக்கு அபிஷேகம் பெற்றானோ
அதற்கு பிறகு அவன் எவ்வளவு வல்லமையோடு விளங்கினான் என்று சொல்லி நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். இங்கே அபிஷேகம் இழந்த மனுஷன் எப்படிப்பட்ட கோழையாக மாறி, செயலற்றவனாக மாறி, ஒரு சாதாரண மனிதர்களிடத்தில், அவனிடத்தில் இருக்கிற சாதாரண பிரஜைகளிடத்தில் உதவியை நாடுகிறான். அப்படி உதவியை நாடும் பொழுது அங்கே ஒரு சிறுவன் வருகிறான். அந்த சிறுவன் அபிஷேகம் பெற்ற சிறுவன், அவர்தான் தாவீது. இந்த சவுலினுடைய படை கோலியாத்தை பார்க்கும் பொழுது அவருடைய இருதயத்திலே வருகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இவரை யார் வெற்றி சிறக்க முடியும்? எல்லாம் முடிந்தது. இதுதான் அபிஷேகம் இல்லாத மனுஷனுடைய இருதயத்திலே வருகிற சிந்தனை. எல்லாம் முடிந்தது. ஐயோ, இவரை எடுத்து என்னால யுத்தம் பண்ண முடியாது. சில குடும்பங்கள்ல இந்த பிசாசினுடைய போராட்டங்கள், சத்ருனுடைய போராட்டங்கள் வரும் பொழுது குடும்பங்கள் நினைக்கிற ஒரு வார்த்தை, ஐயோ என்னுடைய குடும்பம் அழிகிறது. ஐயா, அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது இந்த குடும்பங்கள் எங்க ஓடுகிறாங்கன்னா, இன்னொரு பிசாசு கிட்ட ஓடுறாங்க. ஒரு மனிதனை நம்பி ஓடுகிறார்கள். அந்த மனிதனுக்குள்ள இருக்கிறது எந்த ஆவின்னு தெரியாது. அபிஷேகம் இழந்த மனிதன், வேறு ஆவியினாலே நிரம்பி இருக்கிற மனிதன் கரங்களை வைத்து ஜபிக்கும் பொழுது அது இன்னும் அநேக பிசாசுகளை உன் குடும்பத்துக்குள்ள கொண்டு வரும், உனக்குள்ள கொண்டு வரும். இன்னைக்கு இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் தான் கிறிஸ்தவ உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஆண்டவரை அறியாத புறமினத்தார் யாராவது ஒரு விடுதலை கொடுக்க மாட்டார்களா என்று சொல்லி அவர்கள் நோய்க்கும் பார்க்கிறார்கள், பேய்க்கும் பார்க்கிறார்கள். அவர்கள் பல விதங்களில் ஓடுகிறார்கள். அவருக்கு இயேசுவை தெரியாது. ஆனால் இயேசுவை அறிந்திருக்கிற குடும்பங்கள் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி பணத்தை எடுத்துக்கிட்டு போய் லஞ்சம் கொடுத்து, தகாத வழியில கொடுத்து வேலைக்கு ட்ரை பண்றான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவன் சந்திக்கிற எல்லா தேவனுடைய மனிதர்கள் என்று சொல்லப்படுகளிடம் என் வேலைக்காக ஜெபிங்க, என் வேலைக்காக ஜெபிங்க அப்படிங்கிறான். இன்னொரு பக்கம் உலக பிரகாரமாக தேர்வுகள் எழுதி எப்படி செய்யணுமோ அதுக்கு உரிய முயற்சிகளையும் பண்ணி கொண்டிருக்கிறான். அது நல்லது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, நீ ஐஸ்வர்யத்தின் சம்பனராகிய தேவனுடைய பாதபடியில காத்திருக்கிற அனுபவத்தை ஏன் விட்ட? இந்த உலகத்திலே ஒரு மனிதனை எந்த இடத்துல வைத்து தனக்கு உகந்த ஒருவனாக வளர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய கரத்தில் இருக்கிற காரியம். உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன வேலை, உனக்கு என்ன ஆசீர்வாதம் என்பதை தீர்மானிப்பது தேவாதி தேவன். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய சிந்தனைகள் தேவனிடத்துல ஓடுவது என்றாலே இன்றைக்கு ஊழியக்காரர்களிடத்திலே ஓடுவது என்று ஆய்போனது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இங்கே சவுல் ராஜா தன் முன்னாலே நிற்கிற சத்ருவை பார்த்து நடுங்கி தேசத்து ஜனங்கள் கிட்ட ஓடுறான். நான் என் மகளை கட்டி கொடுக்கிறேன் இவனை வெற்றி சிறக்கிறவனுக்கு. இது ஒரு கோழைத்தனத்தினுடைய வெளிப்பாடு. இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், என்னுடைய அரசியல், என்னுடைய அரசாங்கம் முடிகின்ற சூழ்நிலைக்கு வந்துவிட்டது என்று அவனுடைய இருதயத்துக்குள்ளே உருவான ஒரு பயம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த இடத்துல தாவீதை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். நீங்கள் யோபுவினுடைய வாழ்க்கைக்கு வாருங்க. அதற்கு பிறகு சவுலுடைய வாழ்க்கையிலே சவுலுடைய வீழ்ச்சியையும் அபிஷேகம் பெற்ற அந்த ராஜாவாகிய தாவீதுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையிலே குறிப்பிட்ட காலங்கள் மகிழ்ச்சியின் காலங்களாக இருக்கிறது. யோபு ஆபிரகாமுடைய நாட்களிலே வாழ்ந்தவராக இருக்கலாம் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. யோபுவினுடைய ஆயுசு நாட்கள் கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு மேல். அவருடைய பாடுகளுக்கு பிறகு அவருக்கு 2வது ஒரு ஆசீர்வாதம் கிடைத்த பிறகு அவர் 140 ஆண்டுகள் பேரப்பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்த்தார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது.
இந்த யோபு தன்னுடைய பிள்ளைகள் கூடி அவர்கள் ஒன்றாக சந்தோஷப்படும் பொழுது அவர்கள் பாவம் செய்திருப்பார்களோ என்று பயந்து ஒவ்வொரு முறையும் அவன் பலி செலுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தேவனுடைய பார்வையிலே அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சாத்தானுடைய விருப்பத்தின்படி சாத்தான் தேவனிடத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு யோபுவை சோதிக்க தொடங்குகிறான். சில குறிப்பிட்ட வருஷங்கள் இந்த பாடுகள் இருக்கும். ஒருவேளை நம்ம ஒரே அதிகாரத்துல அடுத்தடுத்த பாடுகள் என்று வாசித்துக் கொண்டு போறோமே, நேற்றைக்கு இது நடந்துச்சு நாளைக்கு அது நடந்தது என்று இல்லை. சில நாட்கள் விட்டு விட்டு இந்த சம்பவங்கள் நடந்திருக்கலாம், அல்லது சில மாதங்களுக்கு இடையிலே நடந்திருக்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், முதல்ல அவருக்கு வர்ற செய்தி, உன் கழுதைகள் மேல சபையர் வந்து விழுந்து அதெல்லாம் கொண்டு போட்டு அதெல்லாம் பத்திட்டு போயிட்டாங்க ஐயா. முதல் சொத்து அவன் கையை விட்டு போகுது. இரண்டாவதாக அவருக்கு ஒரு செய்தி வருகிறது, அக்கினி வானத்திலிருந்து விழுந்து உன்னுடைய ஆடுகளையும் உன்னுடைய வேலையாட்களையும் கொண்டு போட்டது. சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு செய்தி வருகிறது, கல்தேயர் உன்னுடைய ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள், வேலையாட்களையும் பத்திட்டு போயிட்டாங்க ஐயா. இன்னும் சிலர் வேலையாட்களை வெட்டி போட்டார்கள். மீண்டுமாக அவருக்கு ஒரு செய்தி சில நாட்கள் கழித்து வருகிறது, பெரும் காற்று வீட்டின் மேல் மோதினதினாலே வீடு விழுந்து இடிந்து விழுந்து உன்னுடைய 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் மரித்து போனார்கள். மிக பயங்கரமான ஒரு காரியம். ஒரு மரணத்தின் செய்தி கேட்பதே எவ்வளவு கொடுமையான ஒரு காரியம். சொத்துக்கள் எல்லாம் இழந்து வருகிற நாட்கள்ல மிக பயங்கரமான ஒரு காரியம் நடக்குது. அவனுடைய வீடு இடிந்து விழுந்து மொத்த பிள்ளைகளும் மரித்து போனார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அதோட நிக்கல. அதுக்கு பிறகு யோபுவினுடைய உச்சந்தலை தொடங்கி அவனுடைய உள்ளங்கால் மட்டும் கொடிய பருக்களாலே பாதிக்கப்பட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் முடிந்து போனான் என்று சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களும் யோபுவினுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. அந்த ஊருக்குள்ள சொல்லியிருப்பாங்க, அவர் ஐஸ்வர்யவான் யோபு அழிஞ்சு போனாரியா, முடிஞ்சு போச்சு அவருடைய வாழ்க்கை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவனுடைய மனைவி சொல்றதை பாருங்க, யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, யோபு 2:9. அப்பொழுது யோபுவினுடைய மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஐயா, குடும்பம் அழிஞ்சு போச்சு, நீரும் முடிஞ்சிட்டீரு, உமக்குரிய பர்சனாலிட்டியும் போச்சு, சரீரம் முழுவதும் தோல்வியாதி, எதுக்கு இருக்கிறீரு? நீர் போய் ஒவ்வொரு நேரமும் பலி செலுத்தி உம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு வந்தீரே, அந்த தெய்வத்தை தூஷித்து ஜீவனை விடும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சில நேரங்கள்ல குடும்பங்கள்ல பிரச்சனைகளும் பாடுகளும் அதிகரிக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ சொல்கிற வார்த்தை, நீங்க ஜெபம் பண்ணி என்னத்தை கண்ட, பாப்பா அந்த ஆண்டவரை நீனே வச்சு தோல. இப்படிப்பட்ட வார்த்தைகள் குடும்பங்களுக்குள்ளே வருவதுண்டு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்லா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், முடிந்து போனது, அழிந்து போனது, நிர்மூலமானது என்ற வார்த்தையை ஒரு மனிதனுடைய இருதயத்துக்களை கொண்டு வருவது சத்துரு. அன்றைக்கு அப்படிப்பட்ட சிந்தனையை வேறு ஆவியினாலே நிரப்பப்பட்ட சவுல் ராஜாவுடைய இருதயத்தில் கொடுத்தான். அபிஷேகம் பெற்ற தாவீது இல்ல, அழிஞ்சு போகல, ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது, ஒரு புதிய அரசாங்கம் வரப்போகிறது என்பதை அபிஷேகம் பெற்ற தாவீது நிகழ்த்தி காட்டினான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இவ்வளவு சோர்வுகளின் மத்தியிலும் யோபு சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதனுக்கு தெய்வத்தின் மீது உள்ள ஒரு நம்பிக்கை.
இந்த அழிவுக்கு முந்தின வாழ்க்கையிலும் கர்த்தர் யோபுவோடு இருந்தார். இந்த அழிவின் சமயத்திலும் கர்த்தர் யோபுவோடு இருந்தார். இனியும் கர்த்தர் யோபுவோடு இருப்பார். இதுதான் ஒரு பெரிய நம்பிக்கை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க அதுக்கு பிறகு பாருங்க, இந்த யோபுவை சந்திக்க 4 ஃப்ரெண்ட்ஸ் வராங்களாம். ஒருத்தர் பேர் எலிபாஸ், இன்னொருத்தர் பேர் பில்தாத், இன்னொருத்தர் சோப்பார், இன்னொருத்தர் எலிகு. இவங்களாம் அவருக்கு நெருங்கிய நண்பர்கள். இந்த நண்பர்கள் வந்து என்ன செய்யறாங்க, நீ முடிஞ்சு போனாங்கிறத சொல்றதுக்குனே வராங்க. நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளிலே போராட்டங்கள் வரும்பொழுது வருகிற உறவினர்கள் ஒருவரும் மீண்டும் நீ எழும்புவாய் என்ற வார்த்தையே உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால் அவர்களுக்குள் இருக்கிற ஆவி அப்படிப்பட்ட ஆவி. இங்கே இந்த 4 மனிதர்களும், எலிபாஸ் சொல்றாரு யோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, குற்றமில்லாமல் அணிந்தவன் உண்டோ? ரொம்ப ஞானமா பேசுறாரா. ஐயா, நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப, அதனாலதான் உனக்கு அழிவு. ஆனா கர்த்தர் சொல்றாரு அவன் உத்தமன் சன்மார்க்கன்னு சொல்றாரு. தேவன் சொல்றாரு உனக்கு பிரச்சனை வந்ததுனால நீ குற்றவாளி அல்ல. ஆனா மனுஷன் சொல்றான் நீ குற்றவாளி அப்படிங்கிறான். பில்தாத் சொல்றாரு பாருங்க, அத யோபு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நீர் முந்தின தலைமுறையார் இடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும். ஐயா, உங்க முன்னோர்களுடைய சாபமா இருக்கலாம் அப்படிங்கிறான். நீங்க உங்க சொந்தக்காரங்கிட்ட பழைய ஆள்கிட்ட கேட்டு பாருங்க, உங்க முன்னோர்கள் செஞ்ச பாவம் சாபமாக இன்றைக்கு உங்க குடும்பத்தை தாக்குதுன்னு சொல்றான். இது நம்ம வாழ்க்கையில சாதாரணமாக சந்திக்கக்கூடிய காரியங்கள். சில குடும்பங்கள்ல பிரச்சனை வரும்பொழுது நம்ம இருதயத்துக்குள்ளேயே சாத்தான் சொல்லுவான், இது முன்னோருடைய சாபம். ஊழியக்காரன் சொல்றான், ஐயா இது உங்களுடைய பரம்பரை சாபம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சாபம் உண்டு. ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அவர் சிலுவையிலே அந்த சாபத்தை அவர் சுமந்து தீர்த்தபடினாலே, வெற்றி சிறந்தபடினாலே, சாபத்தை வெற்றி சிறந்தபடினாலே, ஒரு ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு மனிதன் அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். அவன் முந்தின ஆதாமாகிய சாபத்தின் சந்ததியில் இருந்து அவன் விலகி பிந்தின ஆதாமாகிய பரிசுத்த இயேசுவின் சந்ததியிலே அவன் வருகிறான். பழைய ரத்தம் அவன்கிட்ட கிடையாது, இப்போ புதிய ரத்தம், பரிசுத்த ரத்தம் அவனுக்குள் ஓடுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இங்கே பில்தாத் அவனுடைய சந்ததியை வைத்து உனக்கு இந்த பாவம் வந்து, இந்த சாபம் வந்திருக்கலாம், இந்த அழிவு வந்திருக்கலாம்னு சொல்றாரு. சோப்பார் என்ன சொல்றாரு பாருங்க, 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், உம்முடைய அக்கிரமத்துக்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். இவர் கொஞ்சம் லிபரலா பேசுறாராம். என்ன சொல்றாரு, நீர் செஞ்ச அக்கிரமத்தின் அளவு அவர் உண்மை தண்டித்திருந்தா நீர் போய் இருக்க மாட்டீரியா? அவர் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா மனுஷனும் தப்பு செய்யறதான், நீரும் ஏதோ தப்பு பண்ணிருக்கிறீரு, நீர் செஞ்ச தப்பு அளவுக்கு ஆண்டவர் உங்களை தண்டிக்கல. கடைசியாக பாருங்கள், எலிகு சொல்றாரு 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், யோபு 37:24, மனுஷர் தேவனுக்கு பயப்பட வேண்டும், தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவர்களையும் தேவன் மதிக்க மாட்டார் என்றான். நீர் தேவனுக்கு பயப்படல, நீர் உண்மையே ஞானின்னு சொல்றீரு, அவர்களை தேவன் மதிக்க மாட்டார். உலக மனிதர்கள் ஒருத்தர் கூட உமக்கு வாழ்வு உண்டு என்ற வார்த்தையை சொல்லல, உமக்கு மீண்டுமாக ஜீவன் வரப்போகிறது, நீர் ஒரு புதிய வாழ்வு வாழப்போகிறீன்னு ஒரு மனுஷன் சொல்லல. எல்லாருமே யோபு முடிந்து போனார். இதுதான் மனிதர்களுடைய வார்த்தைகள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, முடிந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் முளைக்க செய்ய போகிறார். ஒரு மனுஷன் எப்போ இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய மகாபெரிய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாக மாறுகிறானோ,
அன்றைக்கு அவன் முளைவிட தொடங்கி விட்டான். ஒருவேளை உலக பிரகாரமாக உனக்கு பாடுகள் வரலாம், யோபு அளவுக்கு வரலையா உனக்கு? இந்த உலகத்துல யோபு அளவுக்கு பாடுபட்டேன்னு சொல்றவர்கள் ஒருவேளை சில மிஷினரிகளாக இருந்திருக்கலாம். வில்லியம் கேரி கல்கத்தாவில ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இறங்கின உடனே அவருடைய பிள்ளை மறிச்சு போச்சு. அவரே மண்வெட்டியில குழி தோண்டி அவருடைய குழந்தையினுடைய சரீரத்தை அவர் புதைத்தார். சில நாட்களுக்குள்ளதாக அவருடைய மனைவிக்கு பைத்தியம் பிடிச்சு. இந்த காரியங்களை புரிந்து கொள்வது மிக கடினமான ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உன்னை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க இது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கும் வில்லியம் கேரி இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உருவாக்கி அந்த ஷராம்பூர் யூனிவர்சிட்டி இன்றைக்கும் வேத பண்டிதர்களை எழுப்பி கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாடுகள் வரும்பொழுது நீ முடிந்து போனாய் என்ற வார்த்தையை உனக்கு சொல்வதற்காக உன்னுடைய உறவினர்களையோ அல்லது உன்னுடைய இருதயத்திலேயோ அவநம்பிக்கை உருவாக்குவது பிசாசு. இப்போ கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. யோபு 42 அதிகாரம் 7 பின்பகுதியை வாசிக்கிறேன். யோபு 42:7. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அவனுடைய நண்பர்களை பார்த்து சொல்றாரு, என் தாசனாகிய யோபு. இவங்க எல்லாம் சொல்றாங்க, கர்த்தர் உம்முடைய அக்கிரமத்துக்கு தக்க உம்மை தண்டிக்கல, உம்முடைய மூதாதையருடைய பாவங்கள்னால உமக்கு தண்டனை, நீர் ஏதாவது குற்றம் செய்திருப்பீரு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் சொல்கிறார், என் தாசனாகிய யோபு அழிஞ்சு போகல. வெளி பார்வையில முடிந்து போனது போல் தெரிகிறது, ஆனால் கர்த்தர் அவரை தன்னுடைய உள்ளங்கையில வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். பாடுகள், நோய்கள், பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய பிள்ளையாக வாழ்வாய் என்று சொன்னால் உனக்கு முடிவு கிடையாது. உனக்கு முடிவு கிடையாது. பரிசுத்தவானுக்கு முடிவு கிடையாது. அவன் நிரந்தரமாக வாழ பிறந்தவன். அதே நேரத்தில் பாவத்தில் இருக்கிற ஜனம் முடிந்து போன ஜனம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ பரிசுத்தவானாய் இருக்கிறபடினாலே உனக்கு முடிவு கிடையாது. நீங்கள் அதற்கு பிறகு பார்க்கிறோம் 42 அதிகாரம் 12 கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கணும் அவனுடைய பின்னிலைமை என்ன செஞ்சாராம்? ஆசீர்வதித்தார். அவனுக்கு இருந்த அந்த செல்வம் என்னென்னலாம் இழந்து போனான், கழுதைகள், அவனுடைய ஆடுகள், மாடுகள், அவனுடைய செல்வங்கள் அத்தனையையும் ரெண்டத்தனையாக பெற்றுக்கொண்டானா. நீங்க அதுல ஒரு வசனத்தை பாருங்க, 14 இது 11 அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமானவர்கள். அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, முன் அவனுக்கு அறிமுகமானவர்களும். இப்போ யோபுக்கு விடுதலை கிடைச்சிட்டு அவனை பார்க்கறதற்கு அவனுடைய கூட பிறந்தவங்க கசின்ஸ் எல்லாம் வராங்க. அவனுக்கு இந்த பாடுகளுக்கு முன்னால அறிமுகமான ஒரு திரள் கூட்ட மக்கள் இருந்தாங்களே, அந்த ஊர்ல ஒரு பெரிய ஆளு, ஒரு பிரபு, அவங்க எல்லாரும் அவர் விசாரிக்க வராங்க. எப்படி வந்தாங்க விசாரிக்க? அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசும் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் கொடுத்தாங்களாம். சொந்தக்காரங்கன்னா கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க, ஆனா முன்னால பழக்கமானவங்கன்னா எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க. கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஒரு மனுஷன் மீண்டுமாக எழும்புகிறான். ஒரு பட்டு போன மரம் மீண்டும் துளிர்க்க ஆரம்பிக்கிறது. அதே 10 பிள்ளைகள். அங்க அவரு இந்த பாடு அனுபவிக்கும் போது அவருக்கு 70 வயசு இருந்திருக்கலாமா. வசனம் சொல்லுகிறது, அதற்கு பிறகு அவர் 140 வருஷம் வாழ்ந்தார். கிட்டத்தட்ட அவருடைய ஆயுசு நாட்கள் மீண்டுமாக ஒரு 2 மடங்கு நாட்களை கொடுத்திருக்கிறார். அவர் 4ஆம் தலைமுறையும் பார்த்துட்டு தான் போயிருக்கார். என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில வந்திருக்கிற போராட்டத்திலே நீ முடிந்து போகவில்லை. நீ முடிந்து போகவில்லை. நீ துளிர்க்கிறாய். கர்த்தர் மீண்டுமாக உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். இந்த யோபு ஒரு புறவினத்தான். இவர் ஏதோ ஒரு பகுதியில வாழ்ந்தது. இது ஒரு கவிதையா தான் எழுதி வச்சிருந்தாங்களாம். அதற்கு பிறகு பல வருஷங்களுக்கு பிறகு அதை உரைநடையாக எழுதி அதை பத்திரப்படுத்தினார்களாம்.
நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்ப்பீர்களே ஆனால், அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியா தீர்க்கதரிசி மூலம் தேவன் பேசுகிறார் ஒரு சத்தியத்தை. அந்த சத்தியத்துல தேவனுடைய பார்வையிலே தெரிந்த சில பரிசுத்தவான்கள் பெயரை சொல்லி அந்த யூத ஜனங்களுக்கு போதிக்கிறார். அப்போ அவருடைய பார்வையில தெரிந்த பரிசுத்தவான்கள் ஒருவர் நோவா, முழு உலகமும் அழிந்த போது பாதுகாக்கப்பட்ட மனுஷன். இன்னொருவர் இளம் வாலிபனாக இருந்து தான் கைதியாக போன இடத்துல, அடிமையாக போன இடத்துல ஆண்டவருக்காக நின்ற, வைராக்கியமாக நின்ற தீர்க்கதரிசி தானியேல். அந்த வரிசையில யோபு வர்றாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு பரிசுத்தவானுக்கு மரணம் கிடையாது. ஒரு பரிசுத்தவானுக்கு மரணம் கிடையாது. உலகத்துல உனக்கு ஒரு சில ஆசீர்வாதம் இல்லாம போயிருக்கலாம். உன் சொந்தக்காரன் வாழ்ற மாதிரி உன்னால வாழ்ந்து இருக்க முடியாது. நீ வாழ்ந்து அனுபவித்து இன்றைக்கு அதையெல்லாம் இழந்த நிலைமையில இருக்கலாம். ஆனால் உனக்கு முடிவு கிடையாது. இனிமாக யாக்கோபு சொல்றாரு, இவ்வளவு பிற்காலத்துல ஆண்டவருடைய சரீர பிரகாரமான சகோதரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள? வேதத்துல ஒரு சாதாரண மனிதன், எங்கோ வாழ்ந்த ஒரு மனிதன், அவங்கவங்க எழுதின ஆவியானவரின் அகத்தூண்டுதலிலே எழுதின புத்தகங்களிலே இவருடைய பெயர்களை ஆவியானவர் உச்சரிக்கிறார். என் அருமை தேவனுடைய ஜனமே, வாழ்ந்தா இப்படி வாழணும், வாழ்ந்தா இப்படி வாழணும். போராட்டம் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், உறவினர்கள் சொல்லட்டும், சுற்றி இருக்கிறவங்க சொல்லட்டும், முடிஞ்சு போனாயா, கர்த்தர் சொல்லுகிறார், அவன் முடிந்து போகவில்லை, நான் அவனை என்னுடைய உள்ளங்கைகளிலே வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். ஓம் பார்வைக்கு அவன் முடிஞ்சு போன மாதிரி தெரியும், ஆனால் அவன் ஜீவனோடு இருக்கிறான். அவன் அழிவுக்குரியவன் அல்ல, அவன் நிரந்தரமாக வாழ பிறந்தவன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மூன்றாவதாக ஒருவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் அப்படி கடற்கரையில இறங்குறாரு, படகுல இருந்து இறங்குறாரு. அவர் கதரேனருடைய நாட்டுல இறங்கும் பொழுது அவர் நேர பார்க்கிறாரு, அங்க கல்லறையில இருந்து ஒரு வாலிபன் ஓடி வருகிறான். வசனம் நீங்க லூக்கா 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் நெடுநாளாய் பிசாசு பிடித்தவன். இந்த வாலிபன், வசனம் சொல்லுகிறது, அவன் வஸ்திரம் தெரியாதவன். அவன் வீட்டிலே தங்காதவனா, வீட்டுல இருந்து விரட்டி இருப்பாங்க. பிசாசு பிடிச்சவனை எப்படி வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? வஸ்திரம் போட மாட்டேங்கிறான், அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, அவன் பிரேத கல்லறைகளில் தங்கி இருந்தானா. அன்னைக்கு நம்ம ஊர் மாதிரி கல்லறையில உள்ள வச்சு மண்ணை வச்சு மூடி வெறும் திண்டு கிடையாது. நம்ம ஆண்டவராய் இயேசுவினுடைய அந்த கல்லறையை பார்க்கும் பொழுது அந்த சரீரத்தை வைத்து காவலுக்கு வெளியே ஒரு கல்லை வச்சு முடிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட கல்லறைகள், திறந்த கல்லறைகளுக்குள்ளே போய் அவன் இருந்திருப்பான் போலும். நீங்கள் இதே சரித்திரம், இது இந்த வாலிபனுடைய சம்பவம் மார்க் 5ஆம் அதிகாரத்திலையும் வருது. நீங்க மார்க் 5ஆம் அதிகாரம் 3, 4, 5ஆம் வசனங்களை பார்ப்பீர்களே ஆனால், அவனை சங்கிலிகளினாலே கட்டக்கூடாது இருந்தது. அப்படியே கட்டினாலும் அவன் சங்கிலிகளை முறித்து விடுவான். அவனை அடக்க ஒருவராலும் கூடாது இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பிசாசினுடைய கட்டுகளுக்குள்ள அவன் இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் கேட்கிறாரு, நீ யார் அப்படின்னு கேட்கும், அது என்ன சொல்லுது? லேகியோன். லேகியோன்னா 6000 பிசாசுன்னு சொல்றாங்க. ஒரு பட்டாலியன், ஒரு கூட்டம் பிசாசு ஒரு சாதாரண சரீரத்துக்குள்ள இருக்குது. அந்த சரீரத்துக்குள்ள அது வரும் பொழுது அந்த மனிதன் என்ற அந்தஸ்துல இருந்து வெளியே தள்ளிடுது. அவன் குடும்பத்தார் சொன்னாங்க, இவன் முடிஞ்சு போனான், அவனை வீட்டுக்குள்ள ஏத்துக்கல. அந்த ஊராரு,
ஐயோ இவன் கல்லறையில போய் படுத்துட்டான் ஐயா, செத்த சரீரத்தை தொட்டுட்டான். யூதனுக்கு அது தீட்டு. அவனை யாருமே ஒரு மனுஷனை அங்கீகரிக்கல. அவன் சுய நினைவற்றவனாக, ஆடை இல்லாதவனாக, விரட்டப்பட்டவனாக. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவன் தனித்து விடப்பட்டவனாக இருந்தான். அவனுக்கு ஒரு மனிதனுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஒரு சரீரம் சாத்தானால் இயக்கப்படுகிறது. தான் பிசாசு. நான் நிறைய பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஜெபம் இருக்கிறேன். ஒரு வீட்டுல நானும் ஒரு ஊழியக்காரரும் ஒரு பிசாசு பிடித்த ஒரு பெண்ணுக்காக ஜெபிக்க போறோம். நாங்க வீட்டு கதவை திறந்துகிட்டு உள்ள போறோம். உள்ள அறைக்குள்ள அந்த பிசாசு பிடித்த சகோதரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க இருந்து சத்தமா சொல்றாங்க, ஆடு மேய்க்கிறவனை கும்பிடுற கூட்டம் வருது அப்படிங்கிறாங்க. ஆண்டவருக்கு அந்த பிசாசு சொல்ற பேரை பாரு, ஆடு மேய்க்கிறவனை கும்பிடுறவங்க வர்றாங்க அப்படிங்குது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது உலகம் சொல்லுகிற வார்த்தை, அவள் வாழ்க்கை முடிந்தது, அவனுடைய வாழ்க்கை முடிந்து போனது. அப்பதான் அந்த ஊருக்குள்ள இயேசு வந்து இறங்குகிறார். இயேசு இறங்கின உடனே அவருடைய பார்வையில நேர் பார்வையில இந்த வாலிபன் விழுறான். ஏன்னா அவருடைய பார்வை எங்கே விழும் என்று சொன்னால், தரித்திரர், புறந்தள்ளப்பட்டவர்கள், ஆயக்காரர்கள், வியாதியஸ்தர்கள், குஷ்டரோகிகள், திமிர்வாதக்காரர்கள், விதவைகள், இந்த உலகத்தினால கைவிடப்பட்டவங்களை எங்க பார்த்தாலும் ஆண்டோடைய பார்வை அங்க போகும். ஏன்னா அவனுக்கு அவர் தேவை. மற்ற எல்லாத்துக்கும் பைக்குள்ள பணம் இருக்குது. இன்னைக்கு ஏன் இன்னைக்கு சபைகள் நாற்றம் எடுக்கிறது என்று சொன்னால், அது ஆண்டவரை நம்பவில்லை, அவர்கள் பைகளிலே இருக்கிற பணத்தை நம்புது. அது யூதாஸ் கூட்டம். அவன் தான் பைக்குள்ள இருக்கிறத நம்பிக்கிட்டே இருந்தவன். அவன் பையில் இருக்கிறதை சுமக்கிறவனானபடியினாலே என்று சொல்லி யோவான் எழுதுகிறார். அவன் திருடனும் அவன் பையிலே இருக்கிறதை சுமக்கிறவனானபடியினால். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆனால் கர்த்தருடைய பார்வை இந்த உலகம் யாரெல்லாம் முடிஞ்சு போயிட்டுன்னு சொல்லுதோ அந்த மனுஷர்கள் மேலதான் இருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு என்னுடைய தாயார் இருந்து 50 வருஷங்கள் ஆகிறது. என்னுடைய தகப்பனார் இறந்து 47 வருஷங்கள். எங்களை வளர்த்த ஒரு பாட்டி ஒண்ணு இருந்தாங்க எங்க வீட்டுல, அவங்க இறந்து 48 வருஷம். நாங்கள் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில இருந்தோம். ஒரு ரட்சிக்கப்பட்ட என் தாயார் எங்களுக்கு கொடுத்த அந்த இயேசுவை குறித்த ஒரு நம்பிக்கை 50 ஆண்டுகளாக என்னை வழிநடத்தி வந்திருக்கிறது. என் அருமை தேவனுடைய அன்பு பிள்ளையே, முடிந்ததுன்னு உலகம் சொல்லும். இனி இந்த பிள்ளைகள் எப்படி வளரும்னு உலகம் சொல்லும். இவளுக்கு இத்தனை வயசு ஆயிற்று, இனி திருமணமே கிடையாதுன்னு உலகம் சொல்லும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லா ஆசீர்வாதமும் கைவிடப்பட்ட என் மகனுக்கு மகளுக்கு உண்டு என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த வாலிபன் எல்லாராலும் வேடிக்கை பொருளானவன். எல்லாருக்கும் இவன் ஒரு வேடிக்கையாக ஆகி போனான். அவனை யாரும் ஒரு மனுஷனா கூட நினைக்கல. அவனுக்கு சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடையாது. ஒரு முடிந்து போனவனுடைய நிலைமை இப்படித்தான். பச்சை மரமா இருக்க வரைக்கும் அந்த மரம் எதுக்கும் ஆகும்னு சொல்லி ஓய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அதை வெட்டி அது காஞ்சி போனவன அது பட்டை மரம், அது யாருக்குமே பிரயோஜனப்படாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்குமே. ஆனால் நீங்க கலங்காதீங்க. ஆனா ஒரு காரியம், இயேசு நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எல்லா பிரசங்கத்தையும் கேட்டு ஓடாதீங்க ஐயா. எல்லா பிரசங்கத்தையும் கேட்டு ஓடாதீங்க. இன்னைக்கு சாபக்கேடு ஏன் நாம் விடுதலை அடைய முடியவில்லை என்று சொன்னால், பிசாசு போதிக்கிற வேத வசனங்களை கேட்கிறவர்களாக நாம் மாறி போனோம். இந்த வாலிபனை யாரும் ஆண்டவருக்குள் வழி நடத்த முடியவில்லை. ஆனால் இவனுடைய கஷ்ட நிலைமையில கர்த்தர் தேடி வந்தார். உங்க வாழ்வுக்கு முடிஞ்சு போச்சா?
உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். நல்ல அருமையான வேத புத்தகம் இருக்கிறது. நீங்க திறந்து வச்சுக்கிட்டு ஆவியானவரே கற்றுத்தாருன்னு கேளுங்க. எவ்வளவு நேரம் நீங்க பைபிளோட செலவழிக்கிறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட முறையிலே நீங்கள் தேவனோடு செலவழிக்கிற நேரம் என்பது நீங்கள் வேத புத்தகத்தை திறந்து வைத்து படிப்பது. ஜெபிக்கிறது எல்லாருமே ஜெபிக்கிறீங்க, நல்லது, ஜெபம் தேவை. ஆனால் எந்த அளவுக்குள் இந்த வார்த்தையாகிய மன்னா உங்களுக்குள்ள போயிருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த ஜெபத்துல விசுவாசம் பொங்கி வரும். ஒருவன் யோபுடைய வாழ்க்கையை ஆழமாக கற்றிருப்பானே, ஆனால் எத்தனை போராட்டம் வந்தாலும் கலங்க மாட்டான். நான் ஆண்டோடைய உள்ளங்கையில இருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க மத்தேயு 14ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களை பார்ப்பீர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்து கனசரேத்து நாட்டுக்கு வராரு. அப்போ நீங்க அந்த நான் வசனங்களையே வாசிக்கிறேன், 35, 36. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்ப இந்த ஜனங்களுக்கு பாருங்க, இவரு சுகப்படுத்துறவரியா, இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாராம், நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாருன்னு உடனே எல்லா இடத்துக்கும் ஆள் அனுப்புறாங்க. பாருங்க, இயேசு வந்திருக்கிறாரு, இயேசு வந்திருக்கிறாரு. சுற்றுப்புறம் எங்கும் ஆள் அனுப்பி, அன்னைக்கு எந்த வெஹிக்கிளும் கிடையாது, எந்த மீடியாவும் கிடையாது, எந்த பத்திரிகையும் கிடையாது. யாருமே தேவனுடைய பிள்ளைய வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைத்த ஒரு திரள் கூட்டம் அங்க வராங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தராகவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஐயா, உங்க வஸ்திரத்து ஓரத்தை நாங்க தொட்டுக்கிறோம். அவங்க கெஞ்சினாங்களாம். அவங்க விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். நீ முடிந்து போகவில்லை, உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். இத குருட்டாட்டமா நீங்க நம்ப வேண்டாம். உங்க வீட்டுல இருக்கிற வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு உட்காருங்கள். வசனம் சொல்லுது, அவர் வார்த்தையாய் இருக்கிறார். அவருடைய நாமம் வார்த்தை என்பதே என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வார்த்தைகள் அடங்கிய அந்த புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டுல ஒரு கார்னர்ல உட்காருங்கயா. முடிந்து போன உன் வாழ்க்கை துளிர் விட ஆரம்பிக்கும். நீ முடிந்து போனாய் என்று சொல்லி உலகம் உன்னை சுற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறதே, அந்த உலகம் வெட்கப்படும்படியாக மீண்டுமாக நீ உயிர் பெற்று எழுதி நிற்பாய். அந்த வாலிபன் உட்கார்ந்துட்டான் எழும்பி. அந்த வாலிபன் வஸ்திரம் தரிச்சு உட்கார்ந்து இருக்கிறான். இவன் முடிஞ்சு போனான்னு சொன்ன கூட்டம் இப்ப அந்த வாலிபனை பார்த்துட்டு ஆண்டவரை கெஞ்சி கூத்தாடுது, நீர் இந்த ஊரை விட்டு போயிரும். சுகம் கிடைத்தது, சுகம் கொடுத்த தேவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவங்களுக்கு இல்ல. அவங்க பயந்துட்டாங்களாம். அவங்க ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, நீர் எங்களை விட்டு போய்விட வேண்டும். இந்த உலகம் அப்படித்தான் ஆண்டவரை வச்சிருக்கு. அவங்களுக்கு தேவை அவர்களுடைய கம்ஃபர்ட் லைஃப். அது யாரு பிசாசு நடத்தினாலும் சரி, யார் நடத்தினாலும் சரி, அவர்களை தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சுகபோகமான வாழ்க்கைக்கு இடையூறாக இயேசு அவர்கள் பகுதியிலே வருவதை அவர்கள் விரும்பவில்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட கட்டுகளுக்குள் அநேகம் திருச்சபைகள் சிக்கி தவிக்கின்றன. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மிஷன் பணித்தளங்களிலே போய் பார்ப்பீர்களே, ஆனால் இப்படிப்பட்ட அநேகம் சாட்சிகளை பார்க்கலாம். அங்க வருகிற ஆத்துமாக்கள் எல்லாருமே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னவங்க தான் ஐயா. அவர்கள் வாழ்க்கை முடிந்து போனது. ஒரு அருமையான மனுஷன் ஜெபிக்கும்படியாக நான் அங்கே ஊழியத்துக்கு சென்ற பொழுது என்னிடத்துல வந்தார். அவ்வளவு நெடி, அவர்கிட்ட அந்த மதுபானத்தினுடைய நெடி. உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு சகோதரி அவர் சொன்ன வார்த்தையை மொழிபெயர்த்து சொன்னார்கள், அவருக்கு இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை வேணுமான்னு. அவருக்காக ஜெபித்தேன். பல பேர் ஜெபிச்சிருப்பாங்க. நான் மறுவாரமே நான் போன் பண்ணி நான் அந்த மிஷனரியிடம் கேட்ட பொழுது அவர் அடுத்த வாரம் அந்த சபையில வந்து சாட்சி சொல்லி இருக்கிறாரு, நான் இந்த வாரம் முழுவதும் குடிக்கல, எனக்கு இயேசு குடியிலிருந்து விடுதலை கொடுத்தாருன்னு சாட்சி சொல்லி இருக்கிறாரு. பிறகு மீண்டும் நான் இந்த இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த சபைக்கு வர ஆரம்பித்தார். ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட அவர் 75 to 90 கிலோமீட்டருக்கு தூரம், அவ்வளவு தூரம் வந்திருக்கிறாரு. பிறகு அவரை பக்கத்தில் உள்ள திருச்சபைக்கு அவரை அனுப்பி இருக்கிறார்கள். அவர் சொன்ன வார்த்தை,
நான் குடித்து என்னுடைய பாதி சொத்துக்களை இழந்தேன். பிறகு மந்திரவாதிகளிடமும் பாபாக்களிடமும் சென்று இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்பதற்காக என்னுடைய பாதி சொத்துக்களை இழந்தேன். எல்லாம் முடிந்து போன சூழ்நிலையிலே நான் ஆண்டவரிடத்துல வந்தேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறேன். சரியான இடத்துல வந்தாரு. இப்பொழுது அவர் துளிர் விட ஆரம்பித்து விட்டார். அவர் பரலோக பாக்கியசாலியா மாறிட்டாரு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, இன்றைக்கு அவர் பரலோக பாக்கியசாலி. இப்படி அந்த மிஷன் பணித்தளங்களிலே வருகிற ஜனங்கள் எல்லோரும் அந்த ஊராரால், அவருடைய உறவினர்களால் முடிந்து போனவர்கள் என்று கருதப்பட்டவர்கள். அவங்க இந்த விக்கிரகங்களை வழிபட்டு இந்த பிசாசினால, எப்படி இந்த வாலிபன் சங்கிலிகளினால கட்டப்பட்டிருந்தானோ அதே போல பிசாசினாலே பாதிக்கப்பட்டவர்கள். ஒரு முறை ஒரு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். பிசாசினாலே பாதிக்கப்பட்ட சகோதரி, நான் சேர்ல உட்கார்ந்து இருக்கேன், அவங்களுக்கு ஜெபிக்கிறேன். திடீரென்று பார்த்தால் நான் உட்கார்ந்திருந்த சேர்னு ஒருங்கி போச்சு. அவங்க முன்னால கிடந்து ஆடிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய வாட்சுக்குள்ள பார்த்தாங்கன்னா ஒரு குத்து முடி, அவருடைய முடி. அவ்வளவு ஆக்ரோஷமாக அந்த பிசாசு அந்த சகோதரியை அலைக்கழிக்கிறது. பக்கத்துல இருந்து ஜெபிக்கிற எனக்கு அதனுடைய வல்லமை, அதனுடைய அந்த பலனை உணர முடிகிறது. என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பாதிப்புக்குள்ளாகி அழிந்து போனார்கள் என்கிற குடும்பங்கள் இன்றைக்கு நம்முடைய மிஷனரிகள் போய் அங்கு ஊழியம் செய்து கர்த்தர் அவர்கள் மூலம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்களை வாழ வைக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, உன் சர்ச்சுக்குள்ள காணிக்க போட்டு நீனே அசனம் கொண்டாடி சாப்பிடுவான்னு, நரகம் தான் உனக்கு, நரகம் தான். பி கேர்ஃபுல். காசு 1000, 10,000, லட்சம்னு கொடுத்து நீனே சோத்த பொங்கி சாப்பிட்டு வாழலாம் நினைக்கிறியே, அது சாபம். அங்க ஒரு கூட்டம், தரித்திரம் பிடிச்ச ஒரு கூட்டம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கு. அந்த இடத்துல 3000, 4000 ரூபாய் சம்பளத்துல ஒருத்தன் குடும்பம் நடத்தி ஆண்டவரை சொல்றானே, அவனுக்கு உனக்கு பணம் கொடுக்க உனக்கு வழி இல்லை. ஆனா உன் கோபுரம் கட்டுறதுக்கும் உன் கோயிலுக்கு அலங்கரிக்கிறதற்கும் நீ லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ரூபாயை தூக்கி கொடுக்கிறாயே, அது சாபம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கட்டுகள்ல இருந்து வெளியே வாங்க. அவன் முடிஞ்சு போகல. ஆனா உன்னுடைய இருதய குருட்டாட்டத்துல நீ கிறிஸ்தவங்கிற பெயர்ல செயல்படுகிறாயே, நீதான் முடிந்து கொண்டிருக்கிறாய். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, முடிந்து போனவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களை இயேசு அவருடைய வாழ்க்கையிலே குறுக்கிடும் பொழுது அவர்களுடைய சங்கிலி கட்டுகள், அவருடைய அடிமைத்தன கட்டுகள், அவருடைய குருட்டாட்டங்கள், அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் முடிந்து போனார்கள் என்று சொல்கிற அந்த வார்த்தைகளிலிருந்து கர்த்தர் அவர்களை துளிர் விடும்படியாக புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். இன்னுமாக ஒரு விதவையை குறித்து பார்ப்போம். நாயின் ஒரு விதவை. நீங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 16 வரைக்கும் இந்த சம்பவம் சொல்லப்பட்டுள்ளது. அங்கிருந்து ஒரு சவ ஊர்வலம் வருது. எதிர்த்து செய்யல இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் இன்னும் அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்ட மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இயேசு அங்க பாக்குறாரு, ஒரு வாலிபனுடைய சரீரம் ஒரு பாடையில இருக்குது, அடக்கத்துக்காக போறாங்க. பக்கத்துல ஒரு சகோதரி கதறி அழுது கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு பார்க்கிறாரு, அந்த சகோதரி தனக்கு இருந்த ஒரே மகன், அவள் கைம்பெண், தனக்கு இருந்த ஒரே மகன் அவனும் மரிச்சு போனான், வாலிப பையன் மரிச்சு போனான். எப்படிப்பட்ட சூழ்நிலை! என் அருமை தேவனுடைய பிள்ளையே, முடிஞ்சு போச்சு. இனி அவளுக்கு வாழ்க்கை இல்லை, பினிஷ்ட். அது முடிந்து போன வாழ்க்கை, எந்த ஆதரவும் கிடையாது. இயேசு குறுக்கிடுகிறார். இயேசு குறுக்கிடுகிறார். என் அன்பை மகனை, மகளே, உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்து போன பொழுது இயேசு குறுக்கிடுவாரே, ஆனால் உன்னை போல ஆசீர்வாதம் உள்ளவன் யாருமே கிடையாது. உன்னை போல ஆசீர்வாதம் உள்ளவன் ஒருவனும் கிடையாது. என் அருமை தேவனுடைய அன்பு பிள்ளையே, இயேசு குறுக்கிடுகிறார். அந்த இடம், அந்த சவ ஊர்வலம் ஒரு உயிர்த்தெழுதலின் நாளாக மாறுகிறது. அந்த வாலிபனை தொட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, அவர் சொல்றாரு, வாலிபனே எழுந்துருன்னு சொல்றார். அவன் எழும்பி உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சான்.
அந்த பாடையிலே உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிருக்கான். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! முடிந்து போன ஒரு காரியத்தை சுமந்து கொண்டு செல்கிற ஒரு கூட்டம். இப்ப அவங்க எல்லாரும் அவனை அடக்கம் பண்ணிட்டு போயிருவாங்க. அது இந்த சகோதரி மட்டும் தனிமையில கிடந்து கதறணும். அவங்களுக்கு இயேசுவ தெரியாது, அவள்கிட்ட சத்தியம் இல்லை. அவங்க தனிமையில கிடந்து கதறிப்பாங்க, ஐயோ நான் முடிஞ்சு போனேனே, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போனது. ஆனால் இயேசு குறுக்கிட்ட பொழுது அங்கே ஒரு ஜீவன் வருகிறது, அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கிறது, அங்கே ஒரு குடும்பம் துளிர் விடுகிறது. உன் வீட்டில் இயேசு இருக்கிறார், உன் வீட்டில் இயேசு இருக்கிறார். நான் வேத புத்தகத்தை சொல்லுகிறேன், நான் வேத புத்தகத்தை சொல்லுகிறேன். தனித்து உட்கார்ந்து வேதம் படி. உன் சர்ச்சில் ஐயர் பிரசங்கம் பண்ணினாரு, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினாரு, நடக்கட்டும். நீ தனிச்சு ஆண்டவரோட பேசப்படாது. ஒருவேளை இந்த புதன்கிழமை மெசேஜ கேட்கறதுனால ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள வந்துட முடியாது. யாருமே தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தனித்து உட்கார்ந்து வேதத்தை திருப்பு, ஆண்டவர் பேசுவாரு. அப்படி என்கிட்ட பேசினாதான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களிடமும் பேசுவார். என்னிடம் பேசிய இயேசு உங்களிடமும் பேசுவார். உங்கள் வாழ்க்கை தொழில்விடும், உங்கள் வாழ்க்கை தொழில்விடும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட சொல்றாங்க, சபை செத்து போச்சு அப்படிங்கிறாங்க. நான் சிறுவனா இருந்த நாட்கள்ல அப்பதான் பெந்தைகாஸ்து திருச்சபைகள் அங்கங்கே உருவாகி வருகிறது. அப்போ ரொம்ப அருமையா நிறைய இருக்கிற சபைகள் வந்து இந்தியன் பெண்டிகாஸ்ட், சிலான் பெண்டிகாஸ்ட், 2 சபைகள் உண்டு. பிறகு தனிநபர்கள் சர்ச்சில் வர ஆரம்பிச்சது. அப்பதான் ஏஜ் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க நிறைய டவுன் சைட்ல இருந்தவங்க எல்லாம் கிராமங்கள்லையும் ஏஜ் திருச்சபைகள் வர ஆரம்பிச்சது. அப்ப அந்த பெந்தைகோஸ்தே அனுபவம் உள்ள திருச்சபைகள் சொல்கிற ஒரு காரியம், பாரம்பரிய திருச்சபைகளை செத்த திருச்சபை அப்படிம்பாங்க. ஆனா அங்க இருந்துதான் பாரம்பரிய திருச்சபைகள் இருந்தா நிறைய பரிசுத்தவான்கள் எழுப்பினாங்க. பெரிய பெரிய மிஷனரி லீடர்ஸ், மிஷன் ஸ்தாபகர்கள் எழும்பின இடம் பாரம்பரிய திருச்சபை. ஒரு சபையார் இன்னொரு சபையை அப்படி சொல்லுவதனால அது செத்த திருச்சபை அல்ல. ஆனால் இன்னைக்கு பிசாசு சொல்றான் சபை செத்து போச்சு அப்படிங்கிறான். உங்களுக்கு புரியுதா புரியலன்னு தெரியல, ஆனா அதான் பிசாசனுடைய தாட்டு. ஏன்னா சபை அவன் கைக்கு வந்துட்டு, சபையை அவன் கைக்குள்ள வச்சுட்டு சொல்றான், சபை முடிஞ்சு போச்சியா, இனி இந்த சபைய மணவாட்டி கிடையாது, இது மணவாளனோடு வாழாது அப்படின்னு பிசாசு சொல்றான். என் அருமை தேவனுடைய பிள்ளையே, சபை பரலோகத்துக்கு செல்லும், சபை பரலோகத்துக்கு செல்லும். ஒருவேளை நீ தனி நபராக நீ பிசாசினாலே ஆக்கிரமிக்கப்பட்டு அவனுடைய ஆளாக நீ இந்த சபைக்குள்ள இருப்பாயானால் நீ பரலோகத்துக்கு வர முடியாது. ஆனால் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு, உன் சபையில 1000 பிரச்சனை இருக்கலாம், நீ ஏற்றுக்கொண்ட மகள், ஏற்றுக்கொண்ட மகன் அந்த சபைக்குள்ள கிடந்து தத்தளிக்கிறார், நீ உன்னை அறியாம அந்த மணவாட்டி ஆகிய திருச்சபையில நீ அங்கமா இருக்கிற, உனக்கு முடிவு கிடையாது, உனக்கு முடிவு கிடையாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீங்க இயேசு கிறிஸ்து பவனி வர்றாரு, அந்த ராஜாவாக அவர் எருசலேம் நோக்கி பவனி வர்றாரு. மத்திய 21ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு தேவாலயத்தில் அவர் எருசலேமுக்குள்ள வந்தோடனே முதல்ல தேவாலயத்துக்கு தான் போறாரு. ஏன்னா அங்க ஒரு அட்டூழியம் நடந்துட்டு இருக்குது. அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர்கொலை ஆக்கினீர்கள் என்கிறார். முதல்ல தேவாலயத்தை சுத்திகரிக்கிறாரு. எல்லாரும் பயப்படுறாங்க, ஆண்டவருக்கு யார் மேலேயும் பயம் கிடையாது. ஏனென்று சொன்னால் அதுதான் மேசியா என்பதற்கு அர்த்தம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதற்கு அர்த்தம். அசுத்தத்தை ஆலயத்துல பார்க்க சகிக்க மாட்டாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, அங்க என்ன அதுக்கு பிறகு அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க அவர்கிட்ட குருடரையும் சப்பானிகளையும் கூட்டிக்கிட்டு வர்றாங்க. அப்போ ஆலயத்துக்குள்ள இவங்க இருக்கணும், ஆலயம் அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆனா அவங்க வெளியே இருக்காங்க. வெளியே இருக்க வேண்டிய மார்க்கெட் சர்ச்சுக்குள்ள வந்துச்சு, வியாபாரம் சந்தை சர்ச்சுக்குள்ள வந்துட்டு தேவையுள்ள மனிதன் திருச்சபைக்கு வெளியே இருக்கிறான். என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, யூதாஸ் வெளியேற்றப்படுவான், சவுல் பவுலாக மாற்றப்பட்டு உள்ளே வருவான். வெளியே இருக்கிற பவுல் உள்ளே வருவான், உள்ளே இருக்கிற யூதாஸ் விரட்டி அடிக்கப்படுவான்.
சபையில வருங்காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியம். ஏன் என்று சொன்னால், அங்கே சவுலுடைய வாழ்க்கையில இயேசு குறுக்கிடுகிறார். இயேசு குறுக்கிடுகிறார். அவன் இயேசுவை தவிர வேற யாரையும் அவன் பார்க்கல. அவன் அரபு தேசத்து பாலைவனத்துக்கு போறான். 3 வருஷம் அவன் ஆண்டவரோட உறவாடுறான். அவன் அவர்கிட்ட சத்தியத்தை வாங்குறான். உன் கையில பைபிள் இருக்குது, நீ எவ்வளவு நாள் ஆண்டவரோட செலவழிக்கிற? 50 வருஷம் வாழ்ந்துட்ட, 40 வருஷம் வாழ்ந்துட்ட. இந்த பைபிளோட எவ்வளவு நேரம் செலவழிச்சிருக்கிறா? பவுல் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் ஒரு வனாந்தரத்துல போய் உட்கார்ந்து தேவனோட உறவாடுகிறார். அவர் இயேசுவிடம் இருந்து சத்தியத்தை கற்றுக்கொள்ளுகிறார். அதை தான் இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டில் அவருடைய நிருபங்கள்ல நாம கற்றுக்கொண்டு வருகிறோம். என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, திருச்சபைக்கு முடிவு கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு அநேகம் திருச்சபைகள்ல பேராயர் இல்லாமல் இருக்கலாம், போதகர்கள் இல்லாமல் இருக்கலாம், மேய்ப்பில் இல்லாத ஆடுகள் போல இருக்கலாம். சபையில இன்னைக்கு ஆடுகளுக்கு ஏற்ற தீவனம் கிடைக்கல. அநேகம் சபைகள்ல ஆடுகளுக்கு ஏற்ற நல்ல தீவனம் கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல. ஆனாலும் சபை அழிந்து போக, சபை முடிந்து போகாது. சபை கர்த்தருடையது. மணவாட்டி மணவாளனுக்கு சொந்தமானவள். இதற்கு எடுத்துக்காட்டாதான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது 7 சபைகளை அவர் முன்னுதாரணமாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அந்த சபைகளுக்கெல்லாம் அங்க நன்மையும் நடக்குது, தீமை இருக்குது. இன்னைக்கு சபைகள்ல எப்படிப்பட்ட குறைவுகளும் நிறைவுகளும் இருக்கிறதோ அதே போல அங்கே அவர் நமக்கு முன்னுதாரணமாக ஒரு 7 சபைகளை அவர் குறிப்பிடுகிறார். அப்போ அந்த 7 சபைகளை நான் சில காரியங்களையும் பார்த்தேன். அப்போ அந்த சபைகளை குறித்து அவர் வைத்திருக்கிற தரிசனம் என்னவென்றால், சபை ஜெயம் கொள்ளணும், அதுதான் சபை. நான் தொடர்ச்சியாக ஊழியம் செய்து வருகிற என்னுடைய சொந்த திருச்சபையை போல நான் நேசிக்கிற என்னுடைய TLC ஈரோடு திருச்சபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த திருச்சபையில இன்னைக்கு ஏலம் கிடையாது, நோ ஆக்ஷன். சபையில வச்சு பொருளை வச்சு இந்த மார்க்கெட்ல ஏலம் விடுவாங்க, அப்படி ஏலம் கிடையாது. பெந்தியகோஸ்து திருச்சபைகள்ல அந்த அனுபவம் கிடையாது. ஒரு பாரம்பரிய திருச்சபையில ஃபர்ஸ்ட் நான் கேள்விப்படுறது ஈரோடு திருச்சபை தான். நான் நேசிக்கிற ஈரோடு திருச்சபை, கர்த்தர் நேசிக்கிற ஈரோடு திருச்சபை, அந்த முழு திருச்சபையும் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி நான் தினமும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவாராக. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் பெந்தேகோஸ்தே பரிசுத்த ஆவியானுடைய திருநாளிலே நான் அங்கே செய்தி கொடுக்கும்படியாக சென்றிருந்த பொழுது, ஒரு பெந்தேகோஸ்தே திருச்சபை என்று சொல்லப்படுகிற திருச்சபையை காட்டிலும் ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் இந்த சபையில ஊற்றினார். ஒரு பாரம்பரிய திருச்சபை தான். அங்க இருக்கிற அநேகருடைய ஜெபங்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அந்த திருச்சபையினுடைய போதகர் ஐயா கேப்ரியல் ஐயாவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் கேம்பஸ் குருசேட்ல எல்லாம் வேலை பார்த்து இன்னைக்கு அந்த திருச்சபையில போதகராக இருக்கிறார்கள். அம்மாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் அருமை தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, திருச்சபையானது மணவாட்டி. அது மணவாளனோடு நித்திய நித்தியமாக வாழுவதற்காக உருவாக்கப்பட்டது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களே ஆனால் நீ ஒரு பவுலாக அந்த திருச்சபை ஆண்டவருக்குள் வழி நடத்துவாய். நீ ரட்சிக்கப்படாதவனாய் இருப்பாய். ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற காலத்துக்குள் நீ மனந்திருபாத பட்சத்திலே நீ யூதாசை போல ஆசீர்வாதத்தை இழந்து போவாய். நீ யூதாசை போல அந்த மணவாட்டி என்ற அந்தஸ்திலிருந்து தூக்கி வீசப்படுவாய். இங்கே நான் ஒரு 7 திருச்சபைகளை குறித்த ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அந்த திருச்சபைகளிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம் என்ன என்று சொன்னால், சபை ஜெயம் கொள்ளணும். அப்ப ஜெயம் கொண்டா சபைக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி அவர் அநேக காரியங்களை சொல்கிறார். ஒரு சபைக்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். சபையானது இரண்டாம் மரணத்தினாலே சேதப்படுவதில்லை. என்னுடைய சபைக்கு நான் புதிய நாமத்தை கொடுப்பேன். நீ ஜெயம் கொள்வாய், ஆனால் உனக்கு ஒரு புதிய பெயர் கொடுக்கிறேன். உனக்கு நாடுகளின் மீது, ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். நாடுகளின் மீது அதிகாரம் கொடு. சபையா நாடு தேசங்களை ஆளும். சில தேசத்தின் அதிபதிகள் தங்களுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது சபைக்கு ஜெபிக்கிறாங்க. அமெரிக்க அதிபதியா இருந்த ஒவ்வொரு அதிபதிகளுமே அவர்கள் பதவி ஏற்கிற நாட்களில
பல வருஷங்களுக்கு முன்பு 20-25 வருஷங்களுக்கு முன்பதாக பதவியேற்றவர்களுடைய அந்த வைபவங்களிலே அருமையான போதகர் விலிகிரகம் வந்து ஜெபிப்பார். அந்த ஜனாதிபதிகளும் அவர்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது ஆலயங்களிலே சென்று ஜெபிக்கிறதை அவர்கள் வழக்கமாக வைத்திருந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, சபை நாடுகளை தேவனுக்குள் வழி நடத்துகிற சபைகளாக மாறும். சபைக்கு அவர் வெண்வஸ்திரம் கொடுப்பாராம். எனது மனவாட்டி அவரு நீ ஜெயம் கொண்டாதான் சபைக்கு வெண்வஸ்திரம் உண்டு. அந்த சபைக்கு அவர் பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சவுலுடைய வாழ்க்கை அவனுடைய அபிஷேக இழந்து போன அபிஷேகத்தினாலே அவன் தன்னுடைய தேசம் முடிந்து போனது என்று நினைத்தான். கர்த்தர் அங்கே ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதனை அனுப்பி அந்த தேசத்தை மீண்டுமாக துளிர்க்க செய்தார். யோபுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லி மனைவி நினைத்தார். அதே சகோதரனுடைய கண்களிலே கர்த்தர் ஒரு நல்ல வாழ்க்கை உண்டு, மீண்டுமாக ஒரு இரண்டத்தனையான ஆசீர்வாதம் உண்டு என்பதை காட்டினார். ஒரு முடிந்து போன வாலிபன், லேகியோன் என்ற பிசாசின் கூட்டத்தினாலே பாதிக்கப்பட்டவன், கர்த்தர் அவனுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். அழிந்து போன வாழ்க்கை, முடிந்து போன வாழ்க்கை, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்று கதறின அந்த நாயினூர் காய்பெண்ணுக்கும் கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். தேவனுடைய திருச்சபை முடிந்து போகவில்லை. ஒரு சில மனிதர்களினாலே இந்த நாட்களிலே அநேக மிஷனர்களை உருவாக்கி திருச்சபைகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. சபை முடிந்து போகவில்லை. சபைகளிலே பரிசுத்தவான்கள் எழும்புகிற நாட்கள் வந்துவிட்டது. சபைகளிலே எழுப்புதல் வரும். நம்முடைய சபைகள் மீண்டுமாக தேசத்தை அசைக்கிற சபைகளாக மாறும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தனிப்பட்ட முறையிலே தேவனோடு உங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வேத புத்தகத்தோடு அதிக நேரங்களை செலவு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்திலும் கூட முடிந்து போனது என்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய காரியங்கள் இருக்குமே, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அது முடிந்து போகவில்லை, அது என்னுடைய குடும்பம், நான் புதிய வாழ்க்கையை கொடுப்பேன். யோபுக்கு கொடுத்தது போல இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு கூடிய வாழ்க்கையை கொடுப்பேன் என்று சொல்கிறார். இங்கு வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். என் அன்பு கர்த்தர் இந்த எல்லா குடும்பங்களையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்கிறபடினாலே நன்றி ராஜா. இவர்களுக்கு நீர் பரலோக வாழ்க்கையை கொடும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.